சந்தோஷமா இருக்கு. என்னமோ மனசு ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கு. என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் ஒரு நல்ல தங்கமான பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. இதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க என் பையன் வாழ்க்கை ஒன்னாம போயிடுமோன்னு ரொம்ப தவிச்சிட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுவும் ரொம்ப நல்ல வாழ்க்கை இருக்குன்னு என் மருமகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெய்வம் என்னை கைவிடல. இது போதும் கடவுளே. என் கண்ணு முன்னாடி எங்க வீட்டு தேவதையை காமிச்சிட்டீங்களா? இது போதும். சரி ரொம்ப நாள் தள்ளிடக்கூடாது. முதல் வேலையா சீக்கிரமா போய் ஐயரை பார்த்து நாளைக்கு கல்யாணம் தேதி குறிச்சிடணும். கல்யாணம் நடந்துடணும், சீக்கிரம் நடந்துடணும். என் மருமகன் என் வீட்டுக்கு வந்துடணும். அவ வந்துட்டே போதும், மற்றதெல்லாம் அவ பார்த்துப்போம். என் பாரமே குறைஞ்சிடும். ஆமா, என் பையனை நினைச்சு என் பேத்தியை நினைச்சு நான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். இனி என் கலக்கத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. என் மருமக பார்த்துப்பான். ராதா, நீ நல்லா பார்த்துப்ப. அளவு கடந்த நம்பிக்கை உமால வச்சிருக்கேன். நீ கண்டிப்பா பார்த்துப்ப. சிரிச்சிட்டு இருக்கான். உன் முகத்தை நல்லா சிரிப்பை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ சிரிச்சிட்டு இருக்கியா? நல்லா சிரிக்க விட மாட்டேன். எங்க குடும்பத்தை வள வச்சிட்டேன், நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பெல்லாம் எப்பவுமே உங்க முகத்துல எல்லாம் சிரிப்பே இருக்கக்கூடாது. அங்க அவன் என்னடானா புது பொண்டாட்டி வரப்போற கிறக்கத்துல நின்றுட்டு இருக்கான். இங்க நீ என்னடானா புது மருமக வரப்போறாங்கிற மயக்கத்துல நின்றுட்டு இருக்கீங்களோ? என்ன மீறி இந்த விஷயம் நடந்தது ரொம்ப பெரிய தப்பு. இனி இதை நான் வளர விட மாட்டேன். ஒன்னுதானே பார்த்துருக்கீங்க, கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு கையும் ஒண்ணு காணும் ஒண்ணு. நாளைக்கு சீக்கிரமா ஐயரை பார்த்து முதல்ல எந்த முகத்த நாள் இருக்கணும் அந்த முகத்த நாளை குறிச்சிடணும். முகத்தை தேடி சீக்கிரம் குறிக்கணும். என் மருமக கிட்ட இதுதான் உங்க கல்யாண நாள்னு நான் சொல்லணும். கிரிஷ், நீ இதுக்கு சம்மதிப்பானே? சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீ சம்மதிச்சது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. உன் கண்டிஷன்லாம் என் மருமக சம்மதிச்சா பாரு, அதான் பெரிய விஷயம். எப்படி கல்யாண தேதி குறிக்க போறியா? கல்யாணம் ஒன்று நடந்ததானே நீ கல்யாண தேதி குறிக்க முடியும்? இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் இந்த பூமி விட மாட்டோம். அத்தை பூமி, வா பூமி. என்னம்மா, ஏதாவது சாப்பிட வேணுமா? எடுத்து தரவா? நீ ஏதாவது சாப்பிடுறியா? அத்தை உனக்கு ஸ்வீட் செஞ்சு தரட்டுமா? ஸ்வீட் வேணுமா? சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கியா? இந்த மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் நான் பார்த்து ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என் கண்ணில் மண்ணை தூவிட்டேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. இதெல்லாம் சீக்கிரமே துக்க நூறா உடஞ்சிரும். அத்தை, இந்த நைட் டைம்ல இருக்கு ஸ்வீட். என்ன அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கேன். ஆமா பூமி, பின்ன எனக்கு சந்தோஷம் இருக்காதா? யோசிச்சு பாரு, எத்தனை நாள் நான் கிட்ட எவ்வளவு தடவை கேட்டிருப்பேன். முடியாதுமா வேணாமான்னு தட்டி கழிச்சிட்டு போனேன். ஏன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை போய் பார்த்தோம். கண்டிஷன்ங்கிற பேர்ல அந்த பொண்ணுகிட்டையும் எதோ சொல்லி அந்த பொண்ணையும் பிடிக்காதுங்கிற மாதிரி அவ வாயால சொல்ல வச்சான். ஆனா இன்னைக்கு ராதா தெய்வத மாதிரி என் பையன் மனச அவ மாத்திட்டான். ராதா, இந்த பேரை கேட்டாலே என் கூட்டம்பெல்லாம் எரியுது. கிருஷ்ணன் ஒரு பொம்மையை என் கைக்குள்ளேயே வச்சிருந்தேன். ஆனா அந்த பொம்மைக்கு கொஞ்சமா உயிர் கொடுக்க பாக்குறானோ? விட மாட்டேனே. அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப கிருஷ்ணன் என்னத்தை மாத்திட்டாங்க? கிருஷ் இங்கேயும் இந்த பொண்ணுகிட்ட அந்த கண்டிஷன் சொல்லி தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிருக்காரு. கிருஷ்ணன் இந்த பொண்ணுகிட்ட கண்டிஷன் எதுவுமே சொல்லாம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவீங்க. ஆமா பூமி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என் பையனை பத்தி எனக்கு தெரியும். இப்படி ஒரு கண்டிஷனை சொன்னா எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சுதானே அவன் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டா. ஆனா இந்த கண்டிஷனுக்கு இவ ஒத்துப்பானு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாள. அவ ஒத்துக்கிட்டதும் இவனும் அவன் மனசை மாத்திக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டால. இப்ப சொல்லு, என் பையன் மாறிட்டானே? இல்ல என் மருமக என் பையனை மாத்திட்டான். அத்தை, என்ன மூச்சுக்கு முன்னாடி மருமகன் சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன எதுன்னு முடிவு ஆகல, அதுக்குள்ள நீங்க மருமகனை முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பூமி, நீ எப்படி பேசினா எப்படி? நம்பிக்கையா பேச. அவதான் என் மருமக, அவதான் என் வீட்டு 2வது மருமக. நீ என்ன பாரு, சீக்கிரமே கல்யாணம் முடிய போகுது. நாளைக்கு முதல் வேலையா ஐயர்கிட்ட போய் கல்யாண தேதி குறிச்சிட்டு வரப்பேன். நல்ல நாளா பார்த்து முகூர்த்த தேதி குறிக்கணும். சீக்கிரமே இந்த கல்யாணம் நடக்கணும். நான் நடத்திடுவேன். நான் நடத்த விட்டாதானே? அத்தா, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன பூமிமா, என்ன கேளு. அத்தா, இப்பதான் கிருஷ்கிட்ட அந்த பொண்ணை பத்தி கேட்டேன். அந்த பொண்ணு ஏதோ துணிக்கடையில வேலை செய்யறாமே. கிருஷோட ஃப்ரெண்டோட துணிக்கடையில வேலை செய்யறாமே. ஆமா பூமி, அதான் நம்ம ஆதித்யா இருக்கானே, நம்ம வீட்டுக்குள்ள வந்து போவால, கிருஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனோட ஷாப்ல தான் நம்ம ராதா வேலை செய்யறானே. என்ன அத்தா, துணிக்கடையில வேலை செய்யறாங்கிறத இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க? நம்ம கிருஷ் எப்படிப்பட்டவன்னு தெரியும்ல. அவன் ஒரு பிசினஸ் மேன் அத்தா. மந்த்லி எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஏன் பையனை பத்தி எனக்கு தெரியாது. இதுல என்னமா இருக்கேன்? என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கிருஷ் எங்க இருக்காரு? இந்த பொண்ணு எங்க இருக்கா? போயும் ஒரு துணிக்கடையில வேலை செய்யற பொண்ணை போய் நம்ம கிருஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. இதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்காத்தா. என் குழந்தைக்கு இப்படி ஒரு பொண்ணா? என் குழந்தை பெரிய பிசினஸ் மேன். அவனுக்கு போயும் துணிக்கடையில வேலை செய்யற பொண்ணு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்காத்தா. உங்களுக்கு வருத்தம் இல்லாம எப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு தெரியல. அது சரி, குழந்தை எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை தலையில பிடிச்சி கட்டி வைக்கிறீங்களா? அத்தை, குழந்தைக்கு கேட்க யாருமே இல்லைன்னு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? என் குழந்தைக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது.
உங்களுக்கு மாமாக்கு குழந்தைக்கு இவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒண்ணுனா என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க பாருங்க அக்கா, நீங்க பண்ணது தப்பு. போயும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஏன் குழந்தைக்கா? இல்ல அக்கா, எனக்கு பிடிக்கல. எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அந்த பொண்ணுக்கு என்ன குறை? அவ எங்க வேலை செய்யறா, எப்படி வேலை செய்யறாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. பொண்ணு எப்படி இருக்கா? தங்கமானவளா இருக்காளா? நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்காளா? என் பையன் என் பேத்தி நல்லா பாத்துப்பாளா? இதை நம்ம பார்க்கணும். பொண்ணோட குணத்தை தான் பார்க்கணுமே தவிர பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிறிஷோட கொண்டாடி, அப்போ ஒரு பிசினஸ் மேனோட ஒய்ஃப் தானே அவ. இதுல என்னமா இருக்கு? அது மட்டும் இல்ல, துணி கடையில் வேலை செஞ்சா அவங்க நமக்கு எவ்வளவு தான் பார்க்கணுமா என்ன? அப்படின்னா உங்க அம்மா அப்பா என்ன வேலை செய்யறாங்கன்னு உனக்கு தெரியும்ல? அத்தை தப்பா நினைக்காது பூமி. இது வரைக்கும் நான் இப்படிலாம் சொல்லி காமிச்சது கிடையாது, இப்படி நான் பேச ஆளும் கிடையாது. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இப்ப நீ ராதா பத்தி கேட்க போய்தான் நான் இப்படி சொல்றேனே. என்கிட்ட நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். ராதா துணிக்கடையில் வேலை செய்யறானா? என் மூத்த சம்பந்தி என்ன பண்றாங்க? என் சம்பந்தி பூ வியாபாரம் பண்றாங்க. உங்க அப்பா மளிகை கடையில் வேலை செய்யறாரு. இதை நாங்க ஒரு நாள் தரக்குறைவா நினைக்கல பூமி. அப்படி இருக்கும்போது என் மருமக துணிக்கடையில் வேலை செய்யறது தப்பு இல்லைங்க. அதை எப்படி நம்ம தரக்குறைவா நினைக்க முடியும்? சரிதானே பூமி? என்ன பூமி பாக்குறேன், இந்த வேலைலாம் நாங்க தரக்குறைவா நினைச்சா நீ இந்த வீட்டுக்கு மருமகள் வந்திருக்க முடியுமா என்ன? இன்னொரு காலத்துல தாலி ஏறி இந்த வீட்டுக்கு மருமகன்ற பேர்ல வீட்டுப்படி கால் வைக்கலாம். அதுக்குள்ளவே அவளை வச்சு என்ன மட்டும் தட்டியும் உன்ன இதை இப்படியே விட்டா என்னை வெளியில தள்ளால தள்ளிடுவீங்க. பூமிமா தப்பா எடுத்துக்காத. நீ கேட்ட கேள்விக்கு அத்தைக்கு இப்படிதான் பதில் சொல்லணும்னு தோணுச்சேன். ஆனா அத்தை குத்தி காமிக்கணும்னு நினைச்சதில்ல. மன்னிச்சிருமா அத்தை. நீங்க சொன்னது தப்பு இல்ல அத்தை, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நானும் அவ வேலையை தரக்குறவாலாம் நினைக்கல. நான் சொன்ன விஷயமே வேற. அந்த பொண்ணை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையா அத்தை? அத்தை நம்ம கிறிஸ்போட கண்டிஷன் பாத்தீங்களா? அந்த கண்டிஷனுக்கு எந்த பொண்ணு ஒத்துட்டாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கையே போன மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இவ விவரம் தெரியாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா அதை நான் இப்படி சொன்னா நல்லா இருக்காதுன்னுதான் அவ வேலையை வச்சு சொன்னேன். மற்றபடி நான் போய் எப்படி அத்தை ஒரு வேலையை மட்டும் தட்டி பேசுவேன்? அப்படி இல்லை அத்தை. அத்தை உங்ககிட்ட நேரடியாவே கேட்கிறேன், நான் கிருஷ்ணால அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் அத்தை. இது நீங்க யோசிக்கலையா? உங்க பையனுக்கு அம்மாவை மட்டும் யோசிச்சிட்டீங்களே, அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அத்தை. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும்ல. நான் தானே பார்த்தேன். என் மருமக பூமி இப்படி நான் நினைக்க மாட்டானே. பூமி நீ சொல்றதா சரிதாம்மா. ஆனா என் பையன் கிருஷ்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை விட ராதா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் ராதா கிட்ட பெருசா பேசினா பழகினதில்ல. ஒரு நாள் தான் கோவில பார்த்தேன், பேசினேன், பழகினேன். அந்த ஒரு நாள் பழக்கத்தை வச்சு சொல்றேன், ராதா கண்டிப்பா கிருஷ்ண மாத்திடுவான். கிருஷ்ண மனசு மாறும். கிருஷ்ண மனசு ரோகிணி கிட்ட இருந்து ராதா கிட்ட வந்துடும். ராதா இந்த வீட்டுக்கு டெம்பரரியான மருமகள, அவதான் இந்த வீட்டுக்கு பெர்மனன்டான மருமக. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் நான் இதுக்கு அடி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ராதா கண்டிப்பா கிருஷ்ண மனசை மாத்திடுவான். கிருஷ்ண இந்த கண்டிஷன்லாம் அவனையும் உடச்சு அறிஞ்சிருவான். நீ வேணா பாத்துட்டே இது நடக்குதா இல்லையானு. நீ பொண்ணு பார்த்ததே தப்புன்ற இதுதான் கிருஷ்ண மனசை மாத்தி அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு வாழுவான்னு நினைக்கலாம். இதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன் இந்த பூமி. எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்களோ? உங்க நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆக்குறேன். இனி உங்ககிட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப நம்பிக்கையில இருக்க. உன் நம்பிக்கைய நான் உடைச்சு காட்டுறேன். இனி உங்ககிட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது. எங்க பேசணுமோ அங்க பேசுறேன். எப்படி காய நகர்த்தணுமோ அப்படி நகர்த்துறேன். அத்த என்ன பூமிமா, நான் சொன்ன சரிதானே? கண்டிப்பா ராதா கிருஷ்ணன் மாத்திடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கு தானே? நம்பிக்கை தானே? நிறையவே இருக்கு. என் குழந்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆமாத்தா, எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ணன் அவ மாத்திட்டாலும் சந்தோஷம் தான். இதுதான் பூமி, இதுதான் வேணும். கண்டிப்பா ராதா கிருஷ்ணன் மாத்திடுவான். ஆமா கிருஷ்ணப்பீங்க கிருஷ்ணன் வெளியில போயிருக்காங்க. வெளியா? அது இந்த ராத்திரி நேரத்துலயா? என்னம்மா குழந்தை விட்டு எங்கேயும் போக மாட்டானே? எங்கம்மா போயிருக்கா? உங்ககிட்ட சொல்லாம போயிருக்க மாட்டானே? சொன்னாரத்தா. அந்த ராதா துணிக்கடையில இருந்து வேலை முடிஞ்சு தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்காளாமா. அவளை பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுல கொண்டு போய் விடணுமாமா. அதுக்காக கொண்டு தான் போயிருக்காரு. என்ன சொன்னீங்க? கிருஷ்ணா ராதா வீட்டுல கூட்டிட்டு போயிட போயிருக்கானா? பாத்தியா பூமி, நான் சொன்னல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொல்ல பத்தியா? எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு என் புள்ள மேலே. பாரு என் மருமக இங்க வரவே இல்லை. அதுக்குள்ள என் பையன் மனச எப்படி மாத்திட்ட பத்தியா? அதான் எனக்கும் வைத்தறிச்சலா இருக்கு. அங்க இருந்துகிட்டு இவ்வளவு நடக்குது. இன்னும் அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், என்னெல்லாம் நடக்கணும் எனக்கு லேசா பயமா இருக்கு. ஆமாக்கா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நல்லது நடந்தா சந்தோஷமா இருக்கேன். என்ன பூமிமா நடந்தான்ற
நடக்கும், கண்டிப்பா நடக்கும். என் மருமக மாதிரி என் புள்ள மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் புள்ள மனசை கண்டிப்பா என் மருமக மாத்திடுவான். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அச்சா, அவன் எப்ப இந்த வீட்டுக்கு வருவான்னு இருக்கு. சீக்கிரம் வரணும், வந்து என் புள்ள மனசை மாத்தணும். மாத்துவாளா கிருஷ் மனசை? அவளை மாத்த விட்டுறேன். முதல்ல அவன் இந்த வீட்டுக்கு வந்தாதானே, அதுவே வர விட மாட்டானே. என் அடுத்த டார்கெட்டையும் அவதான். அவகிட்ட என் குறிய வைக்கிறேன். இந்த கல்யாணம் வேணான்னு அவ வாயாலே சொல்ல வைக்கிறேன். கன்னி வரும் நேரம் அப்ப தன்னால் தீரும் பாரம், அதன் பின்னால் போத ஏறும். இன்னைக்கு பேசுறத பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? உங்ககிட்ட கேக்குறீங்க? அது சார், வண்டியில் நீ தானே உட்காந்துட்டு வரேன். ஆமா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்தோம் இல்லையா, அதை பத்தி மறுபடியும் ஏதாவது யோசிச்சிங்களா? என்னடா மறுபடியும் இதே கேட்கறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது உங்களோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால தான் கேட்குறேன். இல்லைங்க, இனிமே இதை பத்தி பேச என்ன இருக்கா? அதான் காலையில என்னன்னு பேச முடிச்சிட்டோமே, என் முடிவு அதுதான். இல்லை, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்பட்டாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவங்க பேசியிருப்பாங்கல்ல, பேசினாங்களா? இல்ல, நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு என்கிட்ட அவ பேசவே இல்லை. என்ன சொல்றீங்க? அப்போ உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசலையா? என்கிட்ட பேச மாட்டேன்னு கோவமா இருந்தா. ஆனா அவெல்லாம் பேசாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா எனக்கு எந்த உறவும் நிரந்தரம் இல்லைல்ல, அவ ஒருத்தி மட்டும்தான் நிரந்தரமானவா. அவெல்லாம் பேசாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நான் சொல்லி புரிய வச்சுட்டேன். இப்ப அவன் என்கிட்ட பேசிட்டான். என்ன கொஞ்சம் கோவம் தான், பரவாயில்ல. அவ கோவத்தை நான் சமாதானப்படுத்திடுவேன். அவளுக்கு நானும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருக்க போற உறவு அவ மட்டும் தானே. அவளை நான் என்னைக்குமே விட்டுற மாட்டேன். சாரி. ஐயோ சாரி, நான் தான் சொல்லணும். அவ கோவத்துல உங்களையும் நிறைய பேசிட்டாளா, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதான் காலையில சொன்னீங்களே அவளை தப்பா நினைக்கலான்னு. சரி, இதோட இதை பத்தி பேச வேண்டாம், விடுங்க. ஏய், இப்போ ஃபோன் பண்ணு, ராதாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கா, யார் கூட இருக்கான்னு கேளு. கேள்றி. கேட்டா மட்டும் எனக்கு தெரியும், அவ இந்த நேரம் தனியா நடந்து போயிட்டு இருப்பான். யாரும் கூட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நீயே முடிவு பண்ணாதா? கேளு, கேளுடி. உங்களுக்கு என்ன, நான் சொல்றது நம்பிக்கை இல்லை. ராதாவே சொன்னா நம்புவீங்களா? அப்ப வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்டோட லட்சணம் என்னன்னு. தெரிஞ்சுக்கோ, ஃபோன் பண்ணு. தெரிஞ்சுக்க வேண்டியது நீயா இல்லை நானே? இந்த ஃபோன்ல தெரிஞ்சிடும். ஃபோன் பண்ணுடி. பண்றேன். யார் இந்த டைம்ல ஃபோன் அடிக்கிறது? அட சந்தியா, சந்தியா ஃபோன் பண்றா. ஐயோ, நம்மளை தேடிட்டு இருக்காளோ என்னன்னு கேட்போம். ஹலோ சந்தியா, சொல்லு சந்தியா. ராதா, இப்போ நீ எங்க இருக்க? வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்க? ஆமாண்டி, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? நீ என்ன தேடிட்டு வந்திருக்கியா? இல்ல இல்ல, இதோ நான் இப்ப கிளம்பிடுவேன். நீ நடந்து தானே போயிட்டு இருக்க, நீ அங்கே இரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏய் சந்தியா, இல்ல இல்ல, நான் நடந்து போகல. நான் 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 வண்டியில போயிட்டு இருக்கேன். ஹலோ சந்தியா, வண்டியில போயிட்டு இருக்கேன். வண்டியிலனா யார் கூடடி? அது ஆதி சாரோட ஃப்ரெண்டு கூட தான் போறேன். என்ன, என் ஃப்ரெண்டு தானே கூட்டிட்டு போறான், அவன் எப்படி வந்தான்னு கேளு, உனக்கு புரியும். ராதா, அவர் எப்படி அங்க எப்படி வந்தாரு? அது இவரு ஆதி சாரை தேடி வந்திருக்காரு. ஆதி சார் ஷாப்ல இல்லைல்ல, நீயும் சாரை வெளியில போயிருக்கீங்களா? இவருக்கு தெரியாது, இவர் எதாச்சியா வந்திருக்காரு. அதான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க 2 பேரும் வெளியில போயிருக்கீங்கன்னு சொன்னேன். சரின்னாரு. அப்புறம் நான் தனியா போறேன்னதும் என்னை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போறேன்னு சொன்னாரு. அதான் நான் வேணான்னு சொன்னேன். இவர் தான் இந்த ராத்திரி நேரத்தில் எப்படி தனியா போவேன், நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதான் போயிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா என் நண்பன் எப்படிப்பட்டவனா? சும்மா அவனை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது. அந்த போனை கட் பண்ணு, கட் பண்ணடி. ராதா, நான் வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். பாடி. சரிடி. இப்போ சொல்லு, என் நண்பன் கேடு கட்டவனா இல்ல என் நண்பன் சுயநலவாதியா? என் நண்பன் சுயநலவாதியா இருந்தா
இப்போ இந்த நேரத்துல ராதாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விடணும்னு அவனுக்கு அவசியமே இல்லையே. நான் சொல்லிட்டேன்றதுக்காக அவன் செஞ்சிருவானா? இதை நான் சொன்னன்றதுக்காக செய்யலாம். அவனுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசுல ஈரம்னு கொஞ்சம் இருக்கு. அதுக்காக தான் அவன் அப்படி செய்யறான். என் நண்பனை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான். ஏய், உனக்கு எப்படி உன் ஃப்ரெண்டு ராதாவும் அப்படிதான் எனக்கு என் நண்பன் கிருஷ்ணன். ஏய், நீ பேசினதான் தப்புன்னு சொல்ல வரலாம். நீ ராதா மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான். அதனால உன் கோவம் நியாயம் தான். உன் கோவம் தப்புன்னு நான் சொல்ல வரலாம். நீ கோவப்படுற ஆள் தான் தப்புன்னு சொல்றேன். இங்க பாரு, கிருஷ்ண பத்தி உனக்கு முழுசா தெரியாது. கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை பத்தி நான் உனக்கு நிறைய சொல்றேன். அவன் எப்படிப்பட்டவன்னு அப்போ உனக்கு புரியும். இப்பவே கொஞ்சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சந்தியா, உனக்கு ராதா நல்லபடியா வாழணும்னு நினைச்சினா ராதா கிருஷ்ண கல்யாணம் பண்ண மட்டும்தான் ரொம்ப நல்லா வாழ்வான். இங்க பாருங்க, இப்ப நான் நினைச்சதுனால தப்பா இருக்கலாம். ஆனா அதுக்காக எல்லாமே தப்புன்னு ஆயிடாது. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அவரை கல்யாணம் பண்ணதான் என் ராதா நல்லபடியா வாழ்வானு. சத்தியமா கிடையாது. உங்களுக்கு அங்க நடந்தது என்னன்னு தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு என்ன மாதிரி கண்டிஷன் போடாருன்னு தெரியுமா? அந்த கண்டிஷனுக்கு ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டு போறானா அவ வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு போறான்னு அர்த்தம். ஏய், அப்படி என்னடி அவன் கண்டிஷன் போட்டுட்டான்? எனக்கு தெரியும். அவன் போட்ட கண்டிஷன் எல்லாமே எனக்கு தெரியும். என்ன கல்யாணம் மட்டும் என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி இல்லைன்னு இருக்கான். அதானே என் குழந்தைக்கு நீ அம்மாவை நடந்தக்கூடாதுன்றான். என் வீட்டுக்கு நீ மருமகளாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எல்லாத்த விட ரோகிணி திரும்பி வந்தா தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கான். இதனடி அவன் கண்டிஷனு. பரவாயில்லைங்க, நண்பன் போட்ட கண்டிஷன் ஒண்ணு விடாம கரெக்டா சொல்றீங்க. எல்லாரும் பேசி வச்சுதான் இந்த கண்டிஷன் போட்டிருக்கீங்களோ? வேணாண்டி, ஏதாவது சொல்லிட போறேன், ஏதாவது திட்டிட போறேன். அமைதியா இரு. பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப பேசிட்டு போறேன். இங்க பார் சந்தியா, உன் கோவம் நியாயமானதுன்னு சொல்லிட்டேன். அவன் போட்ட கண்டிஷனு தப்பான கண்டிஷன் தான், எனக்கு தெரியும். அதை நான் நியாயப்பத்தி பேச விரும்பல. ஆனா என் நண்பன் நியாயமானவன். இங்க பாரு, என் நண்பனால மட்டும்தான் ராதாவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதை நான் நம்புறேன். நீ நம்பினா கண்டிப்பா ராதாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். இங்க பாரு, ராதா இப்ப இப்படி இருக்கா, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ கிருஷ்ண கல்யாணம் பண்ணிட்டு அங்க போனானா கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வான். எது நல்ல வாழ்க்கை? இவ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதே நம்ம இந்த வீட்டுல இருக்க போறதுல என்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளில வர போறோம்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே உள்ள போறா. என்னைக்கு நம்ம வெளியில போகணும்னு தெரியாம நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க போறா. இதுக்கு பேரு நல்ல வாழ்க்கை? ஏய், ஏன்டி எடுத்த தப்பாவே நினைக்கிறேன். அப்படி வரமாட்டேன்னு நினைங்க. அவ அந்த வாழ்க்கை வாழ்வான்னு நினைங்க. அது எப்படி நினைக்க முடியும்? அதான் உங்க ஃப்ரெண்டு தீர்க்கமா சொல்லிட்டாரு. அவர் மனைவி திரும்பி வருவாங்க. அவங்க வந்ததும் ராதா கழுத்துல இருக்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு எதுவும் பேசாம போகணுமாமா. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இங்க பாரு, ரோகிணி கண்டிப்பா வரமாட்டான். ரோகிணி என்னைக்கும் கிருஷ்ணா கைவிட்டுட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோகிணி திரும்பி கிருஷ்ணோட வாழ்க்கைக்கு வரமாட்டான். கிருஷ் இப்ப வேணா ரோகிணி நினைச்சிட்டு இருப்பான். ராதா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பொறுமையும் அவ நிதானமும் கண்டிப்பா கிருஷ்ண மாத்தும். கிருஷ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ராதாவை புரிஞ்சுப்பான். ராதாவை தன்னோட மனைவியா ஏத்துப்பான். இதெல்லாமே ராதா கண்டிப்பா பண்ணுவான். எனக்கு ராதா மேல நம்பிக்கை இருக்கு. அதை விட என் நண்பன் மேல நம்பிக்கை இருக்கு. என் நண்பன் கெட்டவனா இல்லமா, அவன் ரொம்ப நல்லவன். தன் மனைவி மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிட்டான். அதனாலதான் அவன் இப்படிதான் நடந்துட்டு இருக்கான். மனைவியை பத்தியும் முழு விவரம் தெரிய வந்திருந்தான் கண்டிப்பா அவன் ராதாவை ஏத்துப்பான். ஒருவேளை உண்மையாவே ஒரு மனைவி திரும்பி வந்துட்டா அப்ப ராதாவோட வாழ்க்கை? சந்தியா, நம்ம தப்பாவே நினைச்சிட்டு இருந்தா தப்பா மட்டும்தான் நடக்கும். நல்லது நினைப்போம், கண்டிப்பா நல்லதே நடக்கும். நீயும் நானும் எதுக்கு இருக்கோம்? இங்க பாரு, இப்ப நான் என்ன பண்ணேன்? ஃபோன் பண்ணி கிருஷ் கிட்ட ராதா தனியா போறான்னு தான் சொன்னேன். போறது போகாதும் உன் இஷ்டம் சொல்லி வச்சுட்டேன். அவன் மனசாட்சி அவனை கொண்டுச்சுல. ஒரு பொண்ணு தனியா போறான், அப்பல நம்ம கூட்டிட்டு போய் விடணும்னு தோணுச்சுல. நமக்காக பார்த்த பொண்ணு நம்ம தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சு போல. ஒரு பொண்ணு தனியா போறான்னு நினைச்சால. இது போதாது, அவனுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ராதாவை சேஃபா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான்ல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவளுக்கு எதனா ஒண்ணுன்னா அவன் விட்டுருவானா என்ன? கண்டிப்பா விட மாட்டாமா. இல்லைங்க, ஒருவேளை ராதாவோட வாழ்க்கை? அதான் சொல்றேன் லடி, நீயும் நானும் எதுக்கு இருக்கோம்? கிருஷ்ணக்கும் ராதாக்கும் கல்யாணம் ஆகட்டும். அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வைக்க முடியுமோ அப்படி சேர்த்து வைக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். ராதா நல்லா வாழணும்னு நமக்கு இருக்கலாம். அதே போல ஏன் நண்பன் கிருஷ்ணன் நல்லபடியா வாழணும்னு எனக்கும் நிறைய ஆசை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். என்ன சேர்த்து வைப்போமா? இல்ல, அது வந்து ஏய், என் நண்பனை நம்படி. உண்மையாவே அவன் சொக்க தங்கம் தான். அவனை நம்பி ராதா போனா ராதாவை கண் கலங்காம பார்த்துப்பான். இது நாள் வரைக்கும் ராதா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். இனிமே அவள் வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறும். நீ நினைக்கிற மாதிரி தப்பா ஆகாது. நல்ல வாழ்க்கை தான் அவளுக்கு அமைய போகுது. தயவு செஞ்சு நீயும் இதுக்கு ஒத்துழைச்சுன்னா கண்டிப்பா ராதா நல்லபடியா வாழ்க்கை வாழ்வான். ப்ளீஸ்மா, ராதா கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வேண்டாம் மட்டும் சொல்லாத ப்ளீஸ். நீ உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி ராதா வாழ்க்கை நல்லா இருக்கும்ல? அவளை கஷ்டப்படுத்திட மாட்டாங்களே? கண்டிப்பா அப்படிலாம் எதுவும் நடக்காதுடி. நடக்க விடாம நம்ம பார்த்துப்போம். எனக்கு உங்க ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை இல்லை, ஆனா உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்களை நம்புறேன். அப்போ இப்போ என் மேல நம்பிக்கை இருக்கா? நீ சீக்கிரமே என் ஃப்ரெண்டையும் நம்ப. இது போதும். இப்போ என்ன நம்பிட்டல,
அது போதும்டி. சரி கிளம்பலாமா? ரொம்ப நேரம் ஆகுது. ம் ம் கிளம்பலாமே, கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதையும் சொல்கிறேன், கேட்டுட்டு போ. என்ன? என்னவா? ம் ராதாவுக்கும் கிருஷ்ணுக்கும் எப்படி சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க? அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஆமாம், ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். அதுவும் ஹனிமூன் பிளான் வச்சிருக்கேன். ஹனிமூன் பிளானா? ஏங்க அவங்களே விருப்பம் இல்லாம 2 பேர் கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்களுக்கு போய் ஹனிமூன் பிளானா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்படியே ஹனிமூன் பிளான் அவங்களுக்குலாம், நமக்கு. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹனிமூன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். போலாமா? ரெடியா இரு, போயிடலாம். நமக்கா? ஹலோ என்னங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு ஹனிமூன் பிளானா? என்ன விளையாடுறீங்களா? விளையாடுறதுக்காக தான் ஹனிமூனே பிளான் பண்ணுறேன். ஏய், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். எப்போ நம்ம கல்யாணம்னு கேட்குறேன். இன்னும் புரியல அடி மாறமாட்டா. நான் உன்னை விரும்புறேன்டி. ஆதி என்னங்க பட்டனி இப்படி சொல்றீங்க? என் ப்ரொபோசல் வேற மாதிரி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி சொல்ல வச்சுட்டீங்க. ஆமாம், நான் உன்னை விரும்புகிறேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். மேடம் மனசுலேயும் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? அது அது முதல்ல ராதா கல்யாணம் நடக்கட்டும். அவ வாழ்க்கை ஒரு ஸ்டடி ஆகட்டும். அப்புறமா என் மனசுல இருக்கிறத சொல்றேன். இதான் வேணான்றது. அதை இப்போ தெளிவாக சொல்லிட்டேங்க. ராதா வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இவ்வளோ தூரம் வந்து என் மனசுல இருக்கிறத சொல்லியிருக்கேன். இப்படி காக்க வைக்கிறீடி. உங்களை காக்க வைக்கலாம்னு ஆசை இல்லை. அவ வாழ்க்கையை தொங்கல்ல விட்டுட்டு நான் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான் இப்படி சொன்னேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமே என் மனசுல இருக்கிறத சொல்றேன். உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் இப்படி பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காம என்னோட தோழியோட வாழ்க்கை நல்லபடியா நமக்கு அமையணும். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை பத்தி யோசிப்பேன்ற பத்தியா இப்படி ஒருத்தர் எனக்கு மனைவி வரப்போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கருத்து போடாத. சீக்கிரமா மனசுல இருக்கிறத சொன்னேன். என் அம்மா அப்பா கூட்டிட்டேன் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன். தேங்க்ஸ் என் மனசை புரிஞ்சிட்டதுக்கு. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி, சீக்கிரமா மனசுல இருக்கிறத சொன்னேன். சரி, டைம் ஆகுது. இந்தா உன்னை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டேன். நான் கிளம்புறேன். போகலாம். போலாம். ஆதி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much ஆதி. என்ன பார்த்துட்டு இருக்க? போலாம்ல? போலாமே. வாங்க மேடம், கிளம்புவோம். இங்கே நிறுத்துறீங்க. நான் இப்படி இறங்கிக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, வீட்டுக்கிட்டே நிறுத்துறேன். வா. இல்ல வேண்டாம், நீங்க இப்படி நிறுத்துங்க. நான் இங்கே இறங்கிக்கிறேன். சரி. தேங்க்ஸ்ங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு. தேங்க்ஸ். பரவாயில்ல. சரி, வீட்டுக்கு பார்த்து போங்க. நானும் கிளம்புறேன். டைம் ஆகுது. சரி. ஒரு நிமிஷம். சொல்லு. இல்ல பாப்பா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா? அப்பவே கேட்கணும்னு நினைச்சேனா மறந்துட்டேன். பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி நான் கிளம்புறேன். சரி. அம்மா டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் சொல்கிறேன். சரியா? இல்லை என்கிட்ட சொல்லணும்னு இல்லை, சித்திக்கிட்ட சொன்னாலே போதும். சித்திக்கிட்டே சொல்லுங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க. சரி சரி, கிளம்புறேன். நேரம் ஆகுது. நானும் கிளம்புறேன். ரோகிணி வர வரைக்கும் ராதா கண்டிப்பாக இழுத்துக்குட்டியை நல்லா பார்த்துப்பான். ரோகிணி சீக்கிரம் வந்துடி. இவ கேஷ் பற்றி கேட்கவே இல்லை. டே கிருஷ், இனிமேல் அவள் எப்படி கேட்பான்? கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நாளைக்கு நம்ம செக் போட்டு கொடுத்துருவோம். அதான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஷாப்பில் மீட் பண்ணணும்னு சொல்லுவோம். இவன் நம்பர் வாங்கவே இல்லையா? இவன் நம்பர் வாங்கணும்னு நினச்சா மறந்துடுறேன். சரி, இங்கே தானே இருக்கோம். அவன் நம்பரை வாங்கிடுவோம். இப்போ தானே போயிருப்பான். போய் நம்பர் வாங்கிட்டு வந்துடும். சீக்கிரம் போய் பார்ப்போம். அப்பா அப்பா எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்தார் போல இருக்கேன். ராதா இப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இதுக்குள்ளையாவது நம்ம அப்பா கிட்ட பேசணும். அதான் அப்பாவோட கடன் அடைய போதில்ல, அது சொன்ன அப்பா கண்டிப்பா சந்தோஷப்படுவார்ல. என்கிட்ட சின்னதாவது ஏதாவது பேசுவார்ல. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. அப்பா ராதா, அப்பா சுஜா, சுஜா எங்க இருக்க? அப்பா அது உங்ககிட்ட ஒரு விஷயம். ஏய் வாய மூடு. சும்மா ஓ அம்மா அப்பா அப்பான்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. என்ன சின்ன உன்ன இப்பதான் சொன்னோம். ஏதோ நீ கல்யாணம் பண்ணி போறியாமே, சீக்கிரம் போய் தோல. இந்த வீட்டை விட்டு நீ போனவாவது எங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதா இல்லையான்னு தெரியல. அப்போவாது எங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதான்னு பார்ப்போம். அது வந்துப்பா, நான் போனது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துரும்பா. அதுக்கு தான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நாள் போக முடியுமோ போய் தோல. அப்போவாது எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். அப்பா
அது வந்துப்பா, நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதான்ப்பா. வாய மூடுன்னு சொல்லிட்டேன். உன்னை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் முகத்திலையும் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உன்னால எனக்கு எத்தனை அசிங்கம் அவமானம். ச்சே, உன்ன சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போய் தொலை. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு தெரியும். அந்த நாள் தான் எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். இந்த வீட்டை விட்டு போயிடு. போயிடுவேன்ப்பா, கண்டிப்பா போயிடுவேன். ஆனா உங்ககிட்ட ஒன்றும் இல்லைப்பா. இனிமே உங்க முகத்துல முடிக்க மாட்டேன், உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா போயிடுவேன்ல. நீங்க சந்தோஷமா இருங்கப்பா. அதை நீ சொல்லவே வேணாம். நீ இங்க இருந்து போனாலே தன்னால எனக்கு சந்தோஷம் வந்து சேர்ந்துடும். நீங்க இருக்கிறனால தான் எனக்கு சந்தோஷங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. சீக்கிரமா போய் தொலை. அது போதும் எனக்கு. இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து நின்னுடாத. உன்னை பார்த்தாலே ச்சே. சுஜா, சாப்பாடு எடுத்துறேன். அப்பா, கடைசி வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டீங்களாப்பா? அப்பா, உங்களுக்காக தான் என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு இப்படி ஒரு செயலை செய்ய போறேன். ஆனா நீங்க என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குப்பா. எனக்காக என்கிட்ட பேசுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ராதான்னு கூப்பிட்டா கூட போதும்ப்பா. நான் வேற எதுவும் எதிர்பார்க்கலப்பா. ஆனா கூப்பிடுவீங்களான்னு தெரியலையப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன நடக்குதுங்க? அவர் ராதாவோட அப்பா தானே? அவரே ராதா கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாரு. ச்சே, இவ்வளவு மோசமா பேசிட்டு போறாரு. அப்படி ராதா என்ன பண்ணிட்டான்? ஏ ராதா, என்னமா புதுசா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ற? இப்போ நடக்கிறது தானே. இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். அதுக்குள்ள அப்பா நம்ம கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுறாருன்னு நினைச்சோம். ஆனா பேச மாட்டேன்ட்டாரே. சரி, இதை நினைச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீங்க இன்னும் போகலையா? உன்கிட்ட நம்பர் வாங்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதான் திரும்பி வந்தேன். நாளைக்கு ஷாப்புக்கு வரேன், அங்க வச்சு பேசுறேன். இன்னும் ராதா வாழ காணும். நேற்று நைட்டு வேலைக்கு வரலாம், இப்போ வருவானு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ வரவே இல்லை. என் மேலே கோவமாக இருக்காளாம். கண்டிப்பாக என் மேலே கோவமாக தான் இருப்பான். நான் வேற மாதிரி அவர்கிட்ட பழகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நான் ச்சே, அம்மாக்காக அவன் முகத்துக்கு நேராகவே இப்படி சொல்லிட்டேன்னா அப்போ கண்டிப்பாக என் மேலே கோவமாக தானே இருப்பான். சரி, கோவமாகவே இருந்தாலும் வேலைக்காகவாது வருவானா? அவன் வருவான் தானே நான் காத்துட்ருக்கேன். அவன் வந்தால் கண்டிப்பாக பேசணும். ஆனால் ஏன் இன்னும் அவன் வரல? ராதா ப்ளீஸ், என் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கடி. வீட்டுக்கு வா ராதா, நீ வா. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உனக்கு கண்டிப்பாக புரியும். நீ என் மேலே அவ்வளோ சீக்கிரம்லாம் கோச்சிக்க மாட்டேன். ஆனால் உன் மனசு வலிக்கணும் எனக்கு நல்லா தெரியும்டி. ப்ளீஸ் ராதா, வந்துடுடி. ஏய், நேற்று நைட் ஒன்று கொஞ்ச நேரம் பார்க்காததே என்னால் தாங்க முடியலடி. ராதா ப்ளீஸ் வந்துடு. ச்சே, ராதாவோட நம்பர் கூட வாங்கலையே. இல்லை, ராதா வரலான்னு பார்க்கணும். அப்போ வரலனா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். கிருஷ்ணா வாசலே பார்த்துட்டு இருக்கான். ஓ, ராதா வரலையேன்னு பார்த்துட்டு இருக்கானோ? இந்த அளவுக்கு என் பையனை மயக்க வச்சிருக்கான். அவ வரலன்னதும் அவளை தேடுற அளவுக்கு இவன் இருக்கான். அந்த அளவுக்கு என் பையனை மாற்றி வச்சிருக்கல்லடி நீனு. நல்ல வேலை, என் பையன்கிட்ட எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணி அவளை பிரிக்க முடியுமோ பிரிச்சுட்டேன். இனி அவள் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். ஆனால் இதை சொன்னா இவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா என்ன சுந்தரி, இவன் என்ன பண்ணாலும் சரி, இவன் பார்வை இனி ராதா பக்கம் போகவே கூடாது. சீ, என் வீட்டு வேலைக்காரி எனக்கு மருமகளா? விட மாட்டேனே. அதுக்கு ஒரு காலமும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். இது இப்படியே விட்டா இவன் ராதா நினப்பிலே தான் இருப்பான். இனி இவனுக்கு ராதா நினப்பு வரவே கூடாது. சுந்தரி, முதல்ல உன் பையனுக்கு ஒரு கால் கட்ட போட. அப்பதான் அவன் மனசு கட்டுப்பாட்டோட நிற்கும். கிருஷ்ணா, கிருஷ்ணா, சொல்லுங்கம்மா. என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகல? ஹாஸ்பிட்டல் கிளம்பாம இங்க வந்து நின்றுட்டு இருக்க? இப்படி ஹாலிலே நின்று இருந்தா என்ன அர்த்தம்? போப்பா, போய் கிளம்பு. ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆகுதுல, நீ கிளம்பி வா. அதுக்குள்ள டிஃபன் எல்லாமே ரெடியா இருக்கும். போ. இல்லம்மா, நான் இன்னும் காஃபி குடிக்கலாம். தூங்கி எழுந்ததுல இன்னும் காஃபி குடிக்கலாமா? அதான் ராதாவை. ஓ, காஃபி குடிக்கலையாப்பா? உனக்கு என்ன இப்ப காஃபி தானே வேணும்? இரு, நான் காஃபி எடுத்துட்டு சொல்றேன். காஃபி கொண்டு வாங்க. என்ன
அம்மா காஃபி எடுத்துட்டு சொல்றாங்க. அப்போ ராதா வந்துட்டாளா? ஏய், ராதா வந்துட்டாளா? ஓ, வந்துட்டு தான் மேடம் என்ன பார்க்காம இருக்காங்களோ? அது சரி, என் மேல கோவம் இருக்கும்ல, அந்த கோவத்துல தான் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதான் வீட்டுக்கு வந்தோம் என்ன பார்க்காம இருக்கா போல இருக்கேன். ஏ ராதா, உன் கோவம் நியாயமான தாண்டி. நீ பார்க்கலன்னா என்ன, நான் உன்னை எப்படி இருந்தாலும் சொல்லி சமாளிச்சிடலாம். உன்னை சமாதானப்படுத்த வேண்டி எனக்கு தெரியும். என் சுச்சுவேஷன் எடுத்து சொன்னா நீ கண்டிப்பா சமாதானம் ஆயிட்டு வேண்டி. என் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோ ராதா. வீட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு இது போதும்டி, இது போதும். ராதா, சீக்கிரம் வாடி, உன்னை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன். காஃபி எடுத்து வந்துட்டீங்களா? கொடுங்க கிருஷ்ணா, காஃபி எடுத்துக்கப்பா. ராதா, வந்துட்டேனா அது போதும். நேற்று நைட்டு உன்னை பார்க்காம ரொம்ப தவிச்சிட்டேன்டி. எங்க காலையிலும் வராமல் போயிடுவேன்னு நினைச்சேன். வந்துட்டேனா, இதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு பாரு. ராதா, ராதா. என்ன தம்பி, காஃபி எடுத்துக்கோங்க. தம்பி என்னங்கப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. என்ன சிலையாட்ட நிக்கிறோம்? ஓ, நான் காஃபி எடுத்துட்டு சொன்னதும் ராதா தான் வருவான்னு நினைச்சியும் அவ வரமாட்டான். இனி அவ இந்த வீட்டு வாசப்படியை மெதிக்கவே நான் விட மாட்டேன். நீங்க நீங்க யாருங்க? தம்பி, நான் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன். இதோ அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இன்னிலேருந்து வர சொன்னாங்க. அதான்ப்பா வந்திருக்கேன். என்னங்கப்பா காஃபி நீங்க எத்தனை மணிக்கு குடிப்பீங்கன்னு தெரியாது, அதனால தான் டைமுக்கு கொடுக்க முடியல. இனி என்ன டைம்னு சொல்லுங்க, அந்த டைமுக்கு எடுத்து கொடுத்துறேன். அம்மா, என்னம்மா இது? இவங்க யாரு? என்ன கிருஷ்ணா கேள்வி இது? அதான் அவங்களே சொன்னாங்களே, நம்ம வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்க. இன்னிலேருந்து வந்திருக்காங்களே. அம்மா, எனக்கு அதெல்லாம் புரியுது. இவங்க எதுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க? கிருஷ்ணா, எனக்கு புரியல. இவங்க எதுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க? நான் வேலைக்காக கூப்பிட்டேன், அதான் வந்திருக்காங்க. அம்மா, ராதா எங்க? ராதா தானே வந்துட்டு இருந்தா, இப்ப திடீர்னு இவங்க வந்திருக்காங்க. நேற்று நைட்டு ராதா வரல, இப்பவும் ராதா வரல, இப்ப என்னடா இவங்க வந்து நிக்கிறாங்க. ராதா எங்கம்மா? ராதா ஏன் வரலன்னு என்கிட்டயே நேரடியாக கேட்குற அளவுக்கு வந்துட்டல கிருஷ்ணா. அதனால தான் நான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேன். இனி ராதா இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டான். அப்படி மிதிக்க நான் விட மாட்டேன். இனி இவங்க தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. அம்மா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். ராதா எங்கம்மா? ஏன் ராதா வரல? எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? கிருஷ்ணா, ராதா வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ராதா வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஏம்மா, எதுக்காக வரல? கிருஷ்ணா, அந்த பொண்ணு எடுத்து வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு எத்தனை இடத்துக்கு வேலைக்கு போவா? ஏதோ துணி கடைக்கு வேலைக்கு போறாளாமே. அதுல நேரம் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லிட்டாங்க அம்மா. அதனால நம்ம வீட்டு வேலைக்கு அவளால் வர முடியல. ஏற்கனவே அவள் டைம் தாண்டி தாண்டி வந்துட்டு இருந்தா உனக்கே தெரியும்ல. அவ போன மாசமே நின்னுறேன்னு சொன்னானே, நான் தான் கட்டாயப்படுத்தி வர சொன்னேன். இந்த மாசம் இதுக்கு மேலே என்னால் வர முடியாதுங்கம்மா, நான் நின்னுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கெஞ்சலாம் சொன்னான். எனக்கு அந்த பொண்ணை பார்க்க பாவமா இருந்ததா, அதான் ஒரு மாசம் சம்பளம் கூட எக்ஸ்ட்ரா கையில கொடுத்தேன். நீ வர வேணாமான்னு சொல்லி நானும் அனுப்பி விட்டுட்டேன்ப்பா. அவ இவ்வளோ தூரம் கேட்கும்போது நான் என்னப்பா பண்ண முடியும்? சரி வேணாம்னு சொல்ல முடியும். அதான் முந்தானத்தோட கணக்கை முடிச்சு அனுப்பிட்டேன். ராதா, ஏன் இப்படி பண்ண? பெரிய தப்பு பண்ணிட்டேடி. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏய், நான் உங்களை தாண்டி விரும்புறேன். ஆனா என்னால உங்ககிட்ட நேரடியாக சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம வேலையை விட்டு நின்னுட்டேடி. ஏய், நீ வேலைக்கு வருவ, எப்படியாவது உங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன்டி. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேடி. கிருஷ்ணா, அந்த பொண்ணு பாவம் இல்லப்பா. விடு, ஏதாவது ஒரு இடத்துக்காவது நிம்மதியா வேலை பார்த்துட்டு போட்டோம். எதுக்கு 9 இடத்துக்கு அலைஞ்சிட்டு ஏற்கனவே அவன் சித்திக்கிட்ட படாத பட்டுட்டு இருக்கா. போதா கடைக்கு துணி கடை, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீடுனா அந்த பொண்ணு மனுஷி தானே. அதான்ப்பா யோசிச்சு பார்த்தேன். ராதா சொல்றதும் சரின்னு நானும் சரிம்மா நீ வர வேணான்னு சொல்லிட்டேன்ப்பா. சரி, இனி அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. போப்பா, நீ காஃபி குடிச்சிட்டேன், ஹாஸ்பிட்டல் கிளம்பப்பா. போப்பா, அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏற்கனவே நெஞ்சு வலி வர வந்துட்டு போச்சா, அது நமக்கு கொஞ்சம் படப்படையான்னு இருக்கு. என்னப்பா அம்மா இவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். அம்மா மேல ஏதோ தப்பு இருக்காப்பா? அம்மா ஏதோ தப்பு பண்ணிருக்கேனா என்ன? தப்பா? அம்மா, நீங்க ஏமா நீ அப்படி வந்து கேட்டீங்க? உங்களை அந்த மாதிரி ராதா என்ன புரிஞ்சுக்காம இப்ப வேலைக்கு வராம போயிட்டாமா? அவ இப்ப என்னமா நினைச்சிருப்பான்? அம்மா, என்ன என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நான் அவளை விரும்புறேங்கிறது அவளுக்கு தெரியணுமா? அவ என் மனசார விரும்புறான்னு எனக்கு நல்லா தெரியுமா? என் காதல அவகிட்ட சொல்றதுக்குலாம் என் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்கம்மா. என்னப்பா கிருஷ்ணா, அம்மா கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க. ஒண்ணும் இல்லம்மா. சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரிப்பா கிருஷ்ணா, அந்த காஃபி குடிச்சிடறேன். காஃபியை கொடுங்க. இங்க பாருங்க, இனிமே காலையில 8 மணிக்கெல்லாம் என் பையனுக்கு காஃபி கொடுத்துருங்க. அப்புறம் 9 o'clock டிஃபன் ரெடியா இருக்கணும். அவன் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், சரிங்களா? சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேம்மா. கிருஷ்ணா, இப்ப காஃபி குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வந்துருப்பா. டிஃபன் ரெடி பண்ணிடுவாங்க, நீ டிஃபன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு. இல்லம்மா, பசி இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். கிருஷ்ணா, என்னப்பா பசி இல்லைன்னு சொல்றேன்? உடம்பு சரியில்லை என்ன? என் உடம்புக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு மனசு தாம்மா சரியில்லை. என் ராதாவை பார்க்கணுமா? அவகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணும். நான் நடந்ததெல்லாம் சொல்லி என் காதல் அவகிட்ட சொல்லணுமா? இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் நானாவே இருப்பேம்மா. அவ வீட்டுக்கு வரலன்னா என்ன, நான் அவளை தேடி அவ வீட்டுக்கு போறேன். அங்க போனா கண்டிப்பா அவளை பார்க்கலாம்ல. போறேன், போய் பார்க்குறேன். கிருஷ்ணா, என்னப்பா ராதா வீட்டுக்கு வரலன்னதும் அவளை தேடி வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்க, அப்படிதானே? நீ எங்க போனாலும் சரி, இனி அவ உன் கண்ணில் படவே மாட்டான். சுந்தரி, நீ என்ன நினைச்சிட்ட? நீ எங்க வேணாலும் அவளை தேடி போ. இனி அவ உன் கண்ணில் படாத அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ
எல்லாமே பண்ணுவேன். நீ எங்க வேணாலும் போ கிருஷ்ணா. நீ ஏன் பையன், எவ்வளவு பெரிய எடுத்த பையன் நீனு. உனக்கு நான் எப்படி பொண்ணு பார்க்கணும்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆனா நீ என்னடா போயும் ஒரு வேலைக்காரங்க. என் பையன் வாழ்க்கையை நான் அப்படிலாம் அழிக்க மாட்டேன். என் பையன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன். ஐடியாஸ் வீடியோ பார்த்தீங்களா? ராஜமலர் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கி 2 சீரிஸ் கொடுத்துருக்கேன். ராஜமலர் சீரிஸ் 2 சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஓகே டியஸ், நாளைக்கு கண்டிப்பாக கெட்டிமேளம் சீரிஸ் வரும். ஓகேவா? ஓகே டியஸ், மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியஸ். ஓகே ஓகே, பாய் டியஸ்.